பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை இரவு 7:15 மணிக்கு பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். இதையொட்டி கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர்கள் ஒதுக்கீடு செய்யப்படும், எந்த கூட்டணி கட்சிக்கு அதிக அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி தெலுங்கு தேசம் கட்சிக்கு 16 எம்பிக்கள் இருப்பதால் 4க்கு ஒரு அமைச்சர் என்ற முறையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு 2 கேபினட் மற்றும் 2 இணையமைச்சர்கள் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவசாயத்துறை மற்றும் சிறுபான்மை நலன்துறை, கல்வி மற்றும் சிறு குறு தொழில்துறை, பழங்குடியினர் நலன்துறை ஆகியவை தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல மற்றொரு மிக முக்கிய கட்சியான நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை பொறுத்தவரை சுரங்கத்துறை, கனிம வளம், ரயில்வே அல்லது ஜவுளித்துறை ஆகியவை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர லோக் ஜனசக்தி கட்சியின் சிராக் பாஸ்வானுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன்துறை இணையமைச்சர் பொறுப்பு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதே போல ராஷ்டிரிய லோக்தளம் கட்சி, ஜெயந்த் சௌத்ரியின் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சிக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் என்றும் பிரதமரின் நாளைய பதவியேற்பு விழாவில் அவர்களுக்கு பதவி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல இந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே அப்னாதல் கட்சியின் அனுப்பிரியாவுக்கும் அமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிவசேனாவின் சிண்டே பிரிவுக்கும் ஒரு இணையமைச்சர் பதவி வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலமாக நாளை பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் 15 17 அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்துறை, நிதித்துறை, பாதுகாப்பு ஆகியவை பாரதிய ஜனதா கட்சியிடமே இருக்கும் என்றும் தெரிய வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் நாளை பதவியேற்பு விழாவில் கூட்டணி கட்சிகளுக்கு 17 அமைச்சர்கள் வரை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் 5 கேபினட் அமைச்சர்களும் 12 இணையமைச்சர் பதவிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணி அரசில் எந்த கட்சிக்கு எத்தனை அமைச்சர்கள் என்பது முடிவு செய்யப்பட்டுவிட்டது. துறை மற்றும் இலாக்காக்கள் இறுதி செய்யும் பணிதான் இப்போது நடைபெற்று வருகிறது.